Hi friends, welcome back to Vlogs and Crafts of Tanu. நம்ம இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக் மார்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புக் மார்க் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல், சிசர், ஸ்கெட்ச் அண்ட் வந்து அன்ரூல் பேப்பர் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அன்ரூல் பேப்பரை இந்த மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களுக்கு டிசைன் தான் தேவைப்படும். ஸோ டிசைன் எப்படி பண்ணுறதுன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இதே மாதிரி நீங்களுமே மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் ஆட்டோ கொண்டு வந்துக்கோங்க. அந்த கர்வ்க்கு அடுத்ததாக நெக்ஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. தென் வந்து இந்த சைடு நம்ம எப்படி பண்ணாமோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே மாதிரி இந்த சைடுமே பண்ணணும். அடுத்தது கொஞ்சம் இதே மாதிரி பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து கொண்டு வர போகிறோம் கர்வை. ஓகேங்களா, நம்ம இந்த மாதிரி ரெண்டையுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோடு வரைக்கும் கொண்டு வந்துட்டு நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி கர்வ்ஸும் சேர்த்து இதை கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொரு பீஸ் நம்ம இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 பீஸஸுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சைடில் வந்து நம்ம திட்டாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ நம்ம இந்த பீஸஸ் எல்லாமே நம்ம வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம இன்னமும் அதுக்கு மேலே பிளாக் கலரில் நம்ம கொண்டு வந்துக்க போகிறோம். அந்த ஒயிட் எதுவுமே தெரியாமல், சைடில் தெரியாமல் நம்ம வந்து அழகாக ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து 2ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து ஏதாவது நம்ம எழுதணும் இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுக்கு மேலே எழுதிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் ஏதாவது எழுதிக்கிறதா இருந்தால் எழுதிக்கோங்க. நான் வந்து ஏதாவது வந்து தாட் மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அண்ட் இந்த சைடில் வந்து ஏதாவது நீங்கள் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். நான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸஸ் இருக்க மாதிரி க்யூட் அப்படி கொடுத்துட்டேன். அண்ட் இதே மாதிரி நான் இங்கேயுமே கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த கேப்பில் ஸ்டிக்கர்ஸ் கூட இந்த அளவுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட கொடுத்துக்கலாம். அண்ட் சென்டரில் உங்கள் நேம் எழுதிக்கோங்க. உங்கள் நேம் மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்க்கு இந்த புக் மார்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ ஸோ அந்த சப்ஜெக்ட்குள்ளே கூட வச்சுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் இங்கிலீஷ்க்கு வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் எதுக்கு வேணுமோ அதுக்கு வச்சுக்கிறேன். நான் சிம்பிளாக வந்து உங்களுக்காக நான் வந்து இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். ஸோ அதில் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிறதுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வச்சு பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி வைக்கிறோன்னு சொல்கிறேன். இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நீங்கள் தான் நல்லா, அவ்வளோதான். உங்களுக்கு இது வந்து இப்போ வந்து நீட்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த புக் மார்க் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் மேக் பண்ணிடலாம். வித்தவுட் க்ளூ தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களுமே மேக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் தொடர்ச்சியாக வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.